இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு தமிழில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஒரு கேள்விக்கான விடையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு தான் நம்ம இந்த காணொலியில் விடை காண போகிறோம். அவர் குறிப்பிட்ட அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இது ஒரு சின்ன காணொலியாக தான் இருக்க போகுது, பட் ஆனால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை பொசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. இந்த வசனம் தான் அந்த பிரதர் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த வசனம் இது பார்த்திங்கன்னா மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வசனங்க. பெர்கமு சபைக்கு இயேசு சொல்லும் பொழுது உண்மை உள்ள கிறிஸ்துவர்களுக்கு அவர் கொடுக்கும் வெகுமதிகளை பற்றி இங்கே பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். மேலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு 2 விஷயங்களை இயேசு வாக்குறுதி அளிக்கிறதை பார்க்க முடியும். ஒன்று மறைக்கப்பட்ட அந்த மன்னா, மற்றொன்று ஜெயம் கொள்ளுகிறவர்களின் இரகசிய பெயர் எழுதப்பட்டுள்ள அந்த வெண்மையான குறிக்கல். சரி, ஆனால் இயேசு கூறிய அந்த வெள்ளைக்கல், புதிய நாமம் அல்லது புதிய பெயர், மறைவான அந்த மன்னா போன்ற இந்த வெகுமதிகள் எல்லாம் எதை குறிக்கின்றன என்பது தான் அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி. முதலாவதாக வெண்மையான குறிக்கல், அதை நம்ம பார்க்கலாம். இந்த வெண்மையான குறிக்கல் என்பது விலைமதிப்பற்ற இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. a token of love. ஏனென்றால் இயேசு இந்த வெண்மையான கல்லில் உண்மையுள்ள விசுவாசிகளின் பெயரை எழுதுவேன் என்கிறார். இந்த கல்வெட்டு அடையாளமானது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டதையும் நித்தியத்திற்கும் நித்தியத்துடன் வரும் ஆசீர்வாதங்களுக்கும் உத்தரவாதம் அளிப்பதாக இருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் கர்த்தராகிய இயேசுவின் ஐக்கியத்திற்குள் வரவேற்கப்படுவதை இந்த வெண்மையான குறிக்கல் குறிக்கிறது. 2வதாக புதிய நாமம் அல்லது புதிய பெயர். நாமம் என்ன அர்த்தம்? பெயர் தானே அர்த்தம். ஸோ புதிய நாமம் அல்லது புதிய பெயர். பெயர் என்பது தனித்துவத்தின் ஒரு அடையாளமாக அல்லது நினைவு சின்னமாக இருப்பதால் குறிப்பிட்ட பெயரை கொண்ட அந்த நபர் தனது வாழ்நாளில் என்னவாக இருந்தார் அல்லது என்னவானார் என்பதை குறிக்கிறது இல்லைங்களா? பொதுவாகவே ஒரு பெயர்னால் அப்படி தான் நம்ம ஒரு யூனிக்காக பார்ப்போம். வேதாகமத்தில் பல இடங்களில் அந்தஸ்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தையோ அல்லது ஒரு புதிய அழைப்பை குறிக்கும் விதமாகவோ சிலருக்கு புதிய நாமம் கொடுக்கப்பட்டிருப்பதை நம்ம பல இடங்களில் கண்டிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் என்றும், அப்புறம் சாராள் என்றும், யாக்கோப்பு, இஸ்ரவேல் என்கிற இந்த புதிய பெயர்களை பெற்றது போல ஜெயம் கொள்பவர்களும் புதிய நாமத்தை பெறுவார்கள் என்று அர்த்தப்படுகிறது. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஏசாயா 65வது அதிகாரம் 14 15 வசன ஆதாரமாக கொடுக்கிறேன். இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சினாலே கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மனநோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார் என்று வேதாகமம் வலியுறுத்துகிறதை இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? ஆனால் இந்த புதிய நாமம் அதனை பெறுபவருக்கு மட்டுமே தெரியும் என்பதால் இந்த இரகசிய பெயரானது கர்த்தருடன் ஒரு தனித்துவமான மற்றும் நெருக்கமான உறவை வலியுறுத்துவதாக இருக்கிறது. அதாவது புதிய சிருஷ்டி ஆகிய இந்த விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் நடைபெற்ற அந்த உருமாற்றத்தை பிரதிபலிக்கும் ஒரு சிறப்பு அடையாளமாக இது கருதப்படுகிறது. எனவே நாம் பாவத்தை வெல்லும்போது கர்த்தராகி இயேசுவுடன் முழு ஐக்கியத்தை பெறுகிறோம் என்பதை இந்த அடையாளம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அல்லேலூயா. 3வதாக மறைவான மன்னா.
பொதுவாகவே மன்னா என்பது இஸ்ரவேலர்களுக்கு அந்த வனாந்திர அலைச்சலின் போது அவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் கர்த்தரால் வழங்கப்பட்ட உணவாகும். யாத்திராகமம் 16வது அதிகாரமும் சரி, என்னாகமம் 11வது அதிகாரம் சரி, இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கொத்தமல்லி போல் வெண்பனியை போல் இருக்கிற ஒரு உணவு. அதுபோல் இந்த மறைவான மன்னா வெற்றிகரமான உண்மை உள்ள வாழ்க்கை வாழும் கிறிஸ்துவர்களுக்கு இயேசு வழங்கும் ஆவிக்குரிய ஊட்டச்சத்தாக இருக்கும் என்று பல வேத வல்லுநர்கள் நம்புகிறார்கள். அதை தான் அவங்களும் எடுத்து சொல்கிறாங்க. பிகாஸ் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. மறைக்கப்பட்டவை எல்லாமே கர்த்தருடையவை, மறைவானவைகள் எல்லாம் தேவனுடையவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள் தான் நமக்கு. ஸோ ஒரு 95% மேலே உறுதியாக நம்புறதுக்கு காரணம் என்னென்னா இதுவாக தான் இருக்க முடியும். பிகாஸ் அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா அந்த எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட மன்னா ரொம்ப ஸ்பெஷல். அது தூதர்கள் உண்ணும் உணவு என்பது போல கருதப்படுகிறது இல்லைங்களா? அப்போது அது ரொம்ப ஸ்பெஷலாக தான் கொடுத்தாரு அந்த மக்கள். ஏன்னா தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல். அது மாதிரி ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லை? அதுதான் மறைவான அந்த மன்னா. அது ஆவிக்குரிய ஊட்டச்சத்தாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வேதாகமத்தின்படி அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையாய் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, பின்பற்றுகிறவர்களுக்கு இயேசு மறைக்கப்பட்ட மன்னாவை வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். மேலும் மறைக்கப்பட்ட மன்னாவினால் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக பலப்படுத்தப்படுவார்கள் என்றும், தம்மை விசுவாசியாத விசுவாசிகளுக்கு இந்த மன்னா அவர்களுடைய கண்களிலிருந்து மறைவாக இருக்கும் என்பதாகவும் கருதப்படுகிறது. ஓகேவா? இந்த வசனம் பெர்கமு திருச்சபைக்கு ஒரு ஊக்கமளிக்கும் செய்தியாக கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். ஏனெனில் பெர்கமு சபையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தனது விசுவாசத்தை சமரசம் செய்ய கடுமையான ஒரு அழுத்தத்தை எதிர்கொண்டது. எனவே துன்புறுத்தல்களுக்கு மத்தியிலும் உறுதியாக இருப்பவர்களை இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி ஊக்குவிக்கிறார். மேலும் அவர்களுக்கு நித்திய வெகுமதிகளையும் தனித்துவமான அடையாளத்தையும் அளிப்பதாக இயேசு உறுதியளிக்கிறார். ஆகையால் விசுவாசத்தின் மூலம் உலகத்தை ஜெயிப்பவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு தனித்துவமான அடையாளம் உட்பட சிறப்பான ஆசீர்வாதங்களையும் பெறுவோம் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நமக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கிறது. அந்த வசனம் நம்ம படிக்கும் போதெல்லாம் நிச்சயமாகவே நமக்கும் ஒரு அடையாளம் கிடைக்கும், நமக்கும் ஒரு ஸ்பெஷலான ஆசீர்வாதங்கள் இருக்குது, வெகுமதிகள் இருக்குது என்பதை நினைவூட்டுகிறதாக இருக்கிறது. ஸோ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற இந்த மறைவான மன்னா, வெண்மையான குறிக்கள், அதில் பொறிக்கப்படவே இருக்கிற அந்த புதிய நாமம், இது எல்லாத்தையும் குறித்து நம்ம இன்றைக்கி தியானித்திருக்கிறோம். உங்களுக்கு இதை தவிர்த்து இது என்ன, நான் சொன்னது எல்லாமே இதுதான் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இதை குறித்து நீங்களும் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். நானும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கற்றுக்கொள்கிற ஒரு மாணவனாக தான் வேதத்தை வாசிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாது. எனக்கு தெரிந்தவைகளை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கர்த்தரால் அதே ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் இதை குறித்து நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கும் உபயோகமாக இருக்கும். சரி, வேறு ஒரு கேள்வி, நிறைய கேள்விகள் இருக்குது. நான் டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் அதை ஆன்சர் பண்ண விரும்புகிறேன். மற்றபடியாக பைபிள் ஸ்டடிக்காக சில நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை தான் நான் அப்லோட் பண்ணுறதுல கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைபர் நிறைய கேள்வி கேட்டுருக்கிறீங்க. நடுவில் நான் ஒரு ஆன்சர் பண்ண விரும்புகிறேன், கர்த்தருக்கு சித்தமானால். சரி, கர்த்தருக்கு சித்தமானால் வேறு ஒரு தலையங்கத்தோடு கூட நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மணவாட்டி சபையை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, ஆமேன்.